கடந்த 1.5 வருடமாக போலியான கவரிங் நகைகளை உண்மை என நம்பி பணம் கொடுத்த வள்ளல் பாரத ஸ்டேட் வங்கி கிளை இதுதான். தேசியமயமாக்கப்பட்ட SBI வங்கியின் நாகர்கோவில் வடசேரி கிளையில் முதன்மை மேலாளராக பணிபுரிந்து வருபவர் சுப்பிரமணியன். இவர் வடசேரி காவல் நிலையத்தில் புகார் மனு ஒன்றை அளித்தார். அதில் தங்கள் வங்கியில் 3 மாதங்களுக்கு ஒருமுறை நகைகளை சோதனையிடுவோம் என்றும், அதன்படி நடத்தப்பட்ட சோதனையில் போலி நகைகளை அடகு வைத்து மோசடி நடந்திருப்பது தெரிய வந்ததாகவும், வங்கியின் நகை மதிப்பீட்டாளர் ரகுவரன் இந்த முறைகேட்டில் ஈடுபட்டதாக சந்தேகிப்பதாகவும் கூறியிருந்தார். தக்கலை கீழக்கல்குறிச்சியை சேர்ந்த ரகுவரனை அழைத்து வடசேரி போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். கடந்த 1.5 வருடமாக பாரத ஸ்டேட் வங்கிக்கு டிசைனாக நகை என்ற பெயரில் கவரிங் அல்வா கொடுத்தது வெளிச்சத்திற்கு வந்தது. நகை மதிப்பீட்டாளராக பணியில் இருக்கும் போது மாதத்திற்கு ஒரு நகை வீதம் போலியான கவரிங் நகைகளை எடுத்து வந்த ரகுவரன் அதனை வெவ்வேறு நபர்களின் பெயர்களில் தரமான தங்கம் என்று சான்றளித்து அடமானம் வைத்து சுமார் 2 கோடி ரூபாய் வரை பணம் பெற்றது தெரிய வந்தது. 3 மாதங்களுக்கு ஒருமுறை நகைகளின் தரத்தை பரிசோதிக்கும் போது கூடவே இருக்கும் ரகுவரன் அடமானமாக வைத்த போலி நகைகளை தரமான நகைகள் என்று தனியாக எடுத்து வைத்து சிக்காமல் தப்பித்து வந்துள்ளார். இந்த முறை நகைகளை சோதனை செய்யும் போது ரகுவரன் விடுப்பில் இருந்ததால் அவருக்கு பதிலாக வந்த நகை மதிப்பீட்டாளர் நகைகளை சோதனை செய்தார். அதிலும் வழக்கத்தை விட சில நகைகளுக்கு அதிகளவு பணம் கொடுக்கப்பட்டிருந்ததால் அந்த நகைகளை சோதித்த போது அவை போலி நகைகள் என்பது அடையாளம் காணப்பட்டதாக கூறப்படுகிறது. ரகுவரனிடம் இருந்து வங்கியில் இருந்து மோசடியாக பெற்ற பணத்தை மீட்க வங்கி அதிகாரிகள் ஏற்கனவே முயன்றிருக்கிறார்கள். ஆனால் ரகுவரனிடம் 2 கோடி ரூபாய் மதிப்பில் எந்த ஒரு வீடோ பொருளோ சொத்துக்களோ இல்லை என்பதால் அவர்களால் பணத்தை எப்படி திரும்ப பெறுவது என்பது தெரியாமல் போலீசில் புகார் அளித்தது தெரிய வந்தது. போலீசாரிடம் தாங்கள் ஏமாந்த பணத்தை மீட்டுத் தர வேண்டும் என்றும், ரகுவரன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வங்கி அதிகாரிகள் வலியுறுத்தினர். போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். அதில் போலியான தங்க நகைகளை அடமானமாக வைத்து கிடைத்த மொத்த பணத்தையும் பிட்காயினில் முதலீடு செய்திருப்பதாகவும், அதனை இப்போதைய சூழலில் உடனடியாக எடுக்க இயலாது, சூழல் சரியான பின்னர் நகைக்குரிய பணத்தை மட்டும் எடுத்து தருவதாக கூலாக கூறியுள்ளார் ரகுவரன். இதையடுத்து தற்காலிக நகை மதிப்பீட்டாளர் ரகுவரனை மோசடி வழக்கில் கைது செய்த போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். போலி நகை அடகு வைத்து மோசடியில் ஈடுபட்ட சம்பவத்தில் மேலாளர் உள்ளிட்ட வேறு நபர்களுக்கும் தொடர்பு இருக்கலாம் என்று கூறப்படும் நிலையில் அது குறித்தும் போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். அதே நேரத்தில் ரகுவரன் சுருட்டிய 2 கோடி ரூபாயை எப்படி மீட்பது என்று தெரியாமல் வங்கி உயர் அதிகாரிகள் விழிப்புதுங்கி போயிருக்கிறார்கள். பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் சுரேந்திரன் மற்றும் வேல்ராஜ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.